தமிழ்நாடே குந்தவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வனில அமரர் கல்கி குந்தவையை எப்படி அறிமுகம் செய்தார் தெரியுமா? வீரத்தில் வேலனையும் அழகில் மன்மதனையும் நிகர்த்த பராந்தக சுந்தர சோழ மன்னரை நேருக்கு நேர் காண போகிறான் வந்தியத்தேவன். அவருடைய செல்வ புதல்வி ஒப்புயர்வில்லாத நாரிமணி குந்தவை பிராட்டியையும் காணப்போகிறான். கம்பீர தோற்றமுடைய குந்தவை தேவி சோழ ராஜ்யத்தின் மகத்துவத்திற்கு அடிகோலிட்ட தமிழ் பெரும் செல்வி. ராஜராஜனுடைய புதல்வன் ராஜேந்திரனை தீராதி வீரனாயும் மன்னாதி மன்னானாயும் ஆக்கிய தீர பெண்மணி. அடுத்து வரும் வரிகளை கவனமா கேளுங்க. தன் தனிப்பட்ட விருப்பங்களையும் ஆசைகளையும் விட சோழ மண்டலத்தின் நிலைத்தன்மையும் செழிப்பும் மேலானவை என்று கருதி நடந்தவளாய் குந்தவை விளங்கினாள். வெளியில் அமைதியாக தோன்றிய அவள் செல்வாக்கு அரண்மனையின் அமைதியான நடைகளின் வழியே பரவி சோழ அரசின் நிகழ்வுகளை நிதானமாக வழிநடத்தும் மறைமுக சக்தியாக விளங்கியது. இது கல்கி சொன்னதுங்க. உங்களுக்கு வேற யாராவது ஞாபகம் வந்தா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லைங்களாம்.